நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? நாங்களும் தூய ஆவியானவரும் இதற்கு சாட்சிகள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை சொல்லுகிறபடி மண்ணுலகு சார்ந்தவை விண்ணுலகு சார்ந்தவை. திருமுழுக்கு யோவான் இவ்வாறு கற்பிக்கிறார். மண்ணுலகு சார்ந்தவை எது? மண்ணுலகை சார்ந்த செயல்களாக இந்த உலகத்தில் நாம் அறிந்து கொள்வது புகழ், பட்டம், சொத்து, பதவி, அதிகாரம், பணம். இது எல்லாமே இந்த மண்ணுலகை சார்ந்தது. ஃபாதர், இதெல்லாம் வேணான்னு நீங்க சொல்றீங்களா? புகழ் வேண்டாம், பதவி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், பணம் வேண்டாம், இதெல்லாம் சொல்றீங்களா? அப்படி இல்லை. ஆனால் அதன் மீது அதிகமான நாட்டமும் ஈடுபாடும் கொண்டு இறைவனை மறந்து வாழ்வது, அன்பின்றி தவிப்பது, இரக்கச் செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது, ஒருவர் மற்றவரை மன்னிக்க முடியாமல் தவிக்கின்ற நிலைதான் பிரியமானவர்களே மிக மிக மோசமான ஒரு நிலை. ஏனென்றால் இந்த அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் விண்ணுலகு சார்ந்தவை பற்றியது. அத்தகைய மதிப்பீடுகளின்படி இந்த உலகத்தில் நாம் வாழணும். விண்ணுலகம்னா எங்கேயோ மேலே இருக்குது அப்படின்னு நாம் நினைக்க வேண்டாம். நாம் வாழ்கிற இந்த இடத்திலேயே, நம்முடைய வீட்டிலேயே, நம்முடன் இருக்கின்ற பிற சகோதர சகோதரிகள் மத்தியிலேயே விண்ணுலகு சார்ந்தவை பற்றிய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அந்த வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கை, இரக்கம் மிகுந்த ஒரு வாழ்க்கை, ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து வாழ்கின்ற நல்லுள்ளம் படைத்த வாழ்க்கை, பிறர் அன்பு பணிகளில் ஈடுபடுகின்ற வாழ்க்கை, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வது, ஒருவர் மற்றவரை மன்னிப்பது, இறையச்சம் கொண்டு நம்முடைய நடத்தைகளில் கவனம் காட்டுவது, ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் வாழ்வதுதான் பிரியமானவர்களே விண்ணரசு சார்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு அறிவுரையை தருகிறார்கள் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக. நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசுவை தந்தையாம் கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார். அதன் வழியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இஸ்ராயல் மக்களே, மனமாற்றம் பெறுங்கள். இஸ்ராயல்னா எங்கோ ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நாம தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ராயல், நாம புதிய இஸ்ராயல். எனவே நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளாய் இவை அமைந்திருக்கின்றன. இஸ்ராயலே என்றால் நாம் தான் இந்த இடத்தில் இஸ்ராயல். மனம் மாறுங்கள், பாவ மன்னிப்பை பெறுங்கள். கடவுள் நமக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தவராயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவராயிருக்கிறார். இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதைத்தான் பேதுருவும் திருத்தூதர்களும் நாங்கள் யாருக்கு கீழ்ப்படிவது? மனிதருக்கு கீழ்ப்படிவதா, கடவுளுக்கு கீழ்ப்படிவதா? எதற்காக எங்களை நீங்கள் அச்சுறுத்துகிறீர்கள்? எதற்காக நீங்கள் எங்களை துன்புறுத்துகிறீர்கள்? நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், யாருக்கும் அச்சப்பட மாட்டோம். ஏனென்றால் தூய ஆவியின் வல்லமையை பெற்று கிறிஸ்து உயிர்த்தார் என்கிற நற்செய்தியை அறிவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்தி மரித்தார் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக வந்திருக்கிறோம். இந்த மனிதருடைய அவங்க கேட்கிறாங்க, அந்த தலைமை சங்கத்தாரும் சதுசேயர்களும் கேட்கிறாங்க, இந்த மனிதருடைய இரத்த பழியை எங்கள் மீது நீங்கள் சுமத்த பார்க்கிறீர்களா? நாங்கள் கற்பிக்க கூடாது என்று சொன்னபோது எருசலேம் முழுவதும் போய் கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி அவர்களை கண்டிப்பதை பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் யாருக்கு கீழ்ப்படியணும்? கடவுளுக்கு தான் கீழ்ப்படியணும், அவருக்கு தான் நாங்கள் பயப்படணும். உங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்கிற சவாலினை பேதுருவும் பிற திருத்தூதர்களும் விடுவதை இதோ இன்றைய நாளினுடைய இறை செய்தி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, புனித தனிஸ்லாஸ் ஆயர் மறைசாட்சியருடைய நினைவை இன்று நம் தாயாம் திரு அவை நினைவு கூறுகிறது. இவருடைய வாழ்க்கையை பாருங்களேன். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் இவருடைய பெற்றோர்கள். ஜெப தபத்தின் வழியாக பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவருடைய அருளால் புனித தனிஸ்லாஸ் அவர்கள் பிறக்கிறார்கள். அரச குடும்பத்தில் இவர் இறைப்பணியை, இறை தொண்டினை புரிகின்றார். அரசருடைய நல்ல மனமாற்றத்திற்காக அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அரசன் பண ஆசை பிடித்தவனாக, தீய செயலில் ஈடுபடுபவனாக இருக்கிறான்.
இப்படிப்பட்ட நிலையில் அவனை மனமாற்றம் செய்து நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுகிறார் தனிஸ்லாஸ். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் முதலில் மனமாற்றம் அடைகிறான், நல்லவனாக வாழ முயற்சி செய்கிறான். ஆனால் மீண்டும் மீண்டும் போய் பாவ செயலில், தீய செயல்களில் ஈடுபடுகிறான் அரசன். இதை கண்டிக்கிறார் புனித தனிஸ்லாஸ். பாவ வாழ்க்கை வாழ்ந்த அந்த அரசன் அவரை கொலை செய்து தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கி அவருடைய இரத்தம் சிந்தப்படுகிறது. மறைசாட்சியாக மரித்து கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ்கின்றார் புனித தனிஸ்லாஸ். ஆம், மனமாற்றத்தின் பாதுகாவலராக இருக்கிறார் புனித தனிஸ்லாஸ். நாமும் கூட மனம் வார வேண்டும் என்று நினைக்கிறோமா? மனம் திருந்த வேண்டும் என்று நினைக்கிறோமா? ஆண்டவருடைய பாதையில் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? இதோ இந்த நாள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளினுடைய இறை செய்தி நமக்கு நல்லதொரு மனமாற்றத்திற்கான அழைப்பை தருகிறது. நம்முடைய பாவ வாழ்க்கையை உணர்வோம். தீய செயல்களை விட்டு கலைந்து நன்னெறியோடு ஆண்டவருக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு வாழ்ந்து, விண்ணுலகு சார்ந்தவற்றை பற்றிய சிந்தனையில் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த நாளில் வாழ முயற்சி செய்வோம். ஆமீன்.